أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ உலகையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்துக்கு ஒரு அற்கரையான பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபூ தாபியீன்கள் இன்னும் இந்த உலகம் அழியும் வரைக்கும் யாரெல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேர் மீது உண்டாகுமாக. புனிதமிக்க ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவற்றையெல்லாம் விட்டு விலகி இருக்குமாறு அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு விலகி கொள்ளுமாறும் முதலாக சொல்லக்கூடிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா எனும் இதயத்தை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா மனிதர்களை தவறு செய்யக்கூடியவர்களாகவே படைத்திருக்கின்றார். மனிதர்களை பொறுத்தவரை எந்த ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டாலும் நான் தவறே செய்யவில்லை, நான் பாவமே செய்யவில்லை, நான் எந்த ஒரு பாவமும் செய்யவே மாட்டேன் என்று எந்த ஒரு மனிதனும் சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு மனிதனையும் படைக்கவும் இல்லை. யாராவது ஒருத்தர் நான் பாவமே செய்யலன்னு சொல்றேன்னு சொன்னால் அவர்கள் பொய்யர்ன்றதை அந்த அவருடைய சொல்லிலிருந்தே அடையாளம் கண்டுகொள்ளலாம். இப்படி மனிதனை அல்லாஹ் தஆலா தவறு செய்யக்கூடிய நிலையில தான் படைச்சிக்கிறார். அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறத பொறுத்தவரையில தவறே செய்யாம ஒரு படைப்பினத்தை படைச்சிக்கிறாங்க. மலக்கு அப்படின்னு சொன்னா அவங்க எந்த தவறுமே செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த வகையிலே மீற மாட்டாங்க. ஆனா மனிதர்களை பொறுத்தவரையில அவர்கள் தவறு செய்யக்கூடிய நிலையில தான் படைச்சிக்கிறாங்க அல்லாஹ் தஆலா. இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரத்துல நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க. அதாவது நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருப்பீர்களானால், நீங்க மலக்கமாக நீங்க எந்த விதமான பாவமே செய்யாம நன்மையை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக நீங்க இருப்பீர்களானால் அல்லாஹ் தஆலா உங்களை அழித்து விட்டு வேற ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். பாவமே செய்யலன்னு சொன்னா மலக்கு மாதிரி ஆயிடுவாங்க. எந்த விதமான தப்புமே செய்யாத ஒரு சமூகம் இருக்குன்னு சொன்னால் அந்த சமூகம் எப்படி மலக்கு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் என்றதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவமே செய்யாம நீங்க வாழ்ந்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தை அழித்து விட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவான். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் அவங்க மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனுஷன் சொன்னால் அவனிடத்தில் சில தவறுகள் நடக்கும், அந்த தவறிலே நிலைத்திருக்க மாட்டான். பாவங்கள் செய்வான், அந்த பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். அதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்றாடக்கூடியவர்களாக ஒரு மூமின் இருப்பான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இத அல்லாஹ் தஆலா கூட இந்த மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தான் என்பதை விதிவிலக்கில்லாமல் சொல்வதற்காக திருமறை குர்ஆனை எடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது படைத்த அல்லாஹ் தஆலா படைத்த முதல் மனிதரை உடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறு செய்தார் என்ற விஷயத்தை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி எப்படி சொல்றான்,
மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லாத பல சிறப்புகள் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்றார். என்னுடைய 2 கைகளால் அவரை படைத்தேன் என்று சொல்றார். இப்படிப்பட்ட அந்தஸ்துகளை எல்லாம் கொடுத்த ஒரு நபி, முதலாவது மனிதர், அவர் என்ன செய்யறாருன்னா அவரும் ஒரு தவறு செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் தஆலா உருவாக்கி என்ன செய்யறான், சொர்க்கத்திலிருந்து அவரை இந்த பூமிக்கு அனுப்புகின்றான். அல்லாஹ் தஆலா அந்த மரத்தை நெருங்க வாழ்ந்த ஒரு கட்டளை இட்டாங்க. அந்த கட்டளை அவர் மீறுறதுனால அப்ப இதுவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான், மனிதர் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தவறிலிருந்து வந்ததுக்கு பின்னால அந்த தவறுக்காக அவர் என்ன விஷயத்தை செஞ்சாருன்றதை எங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பினை. அவர் தவறு செஞ்சாரு, செஞ்சுட்டு எங்களை மாதிரி கண்டுக்காம இருக்கல. நாங்க எவ்வளவோ தவறு செய்வோம், எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்போம். ஆனால் பாவமே செய்யாத மலக்கள் போல எங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு. எந்த விதமான மன்னிப்பு கேட்க மாட்டோம், அதை பத்தி நாங்கள் அலட்டிக்கவே மாட்டோம். அப்படி இருக்காம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்றத அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சூரா அஹ்ராஃபுடைய 23வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அவங்க அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்துல கேட்ட துஆவை சொல்லி காட்டுறாங்க. எப்படி அவங்க கேட்கறாங்க, ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காஷிரீன். யா அல்லாஹ், ரப்பே, நீ நாங்க தான் எங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களுக்கு தீங்கு செய்யல, நாங்களே நாங்கள் தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து விடாவிட்டால், நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நாங்கள் இழந்து விடுவோம், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று சொல்லி அவர் அந்த துஆவை கேட்டார். செஞ்சது பெரிய ஒரு நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி ஒரு பாவம் அல்ல. ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம், அவ்வளோ அவருக்கு கட்டல், மற்ற எல்லாத்தையும் அனுபவிச்சுக் கொள்ளுங்கள். அந்த நெருங்கினதுனால அவங்க செய்யறாங்க, நாங்கள் எங்களுக்கு தீங்கிழிச்சிட்டோம், நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிட்டோம், நீ எங்களை மன்னிக்கலன்னு சொன்னா நாங்கள் அழிந்து விடுவோம் என்று அவர் பிரார்த்தனை செய்யறார். அப்ப அவன் பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை கண்டுக்காம இருக்கல, பாவம் செய்யாதவர் போல இருக்கல, சின்ன ஒரு தவறு தானே எல்லாம் மன்னிச்சுவான்னு சொல்லிட்டு சும்மா விட்டு இருக்கல, அதுக்கான மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுல இருந்து நாம படித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம், எவ்வளவு பாவம் செஞ்சு கொண்டிருப்போம், எவ்வளவு தவறுகள் செய்திருப்போம், இன்றைக்கு எவ்வளவு தவறுகளை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்போம். மனிதர்கள் என்ற முறையில ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே தவறு செய்ய மாட்டாங்க, ஒவ்வொருவரிடத்திலும் பல விதமான பலகீனங்கள் இருக்கும். அந்த மாதிரியான பாவம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாவத்திலே மூழ்கி விடாமல் அந்த பாவத்துக்கு அல்லாஹ்விடத்துல பரிகாரம் தேடணும், அல்லாஹ்விடத்துல நாங்கள் கையேந்தணும், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும். இந்த பாவத்திலே நிலைத்திருந்து செய்திடாதையாவதா, நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு என்ற அடிப்படையில் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். பாவத்தில் நிலைச்சிடக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே போல பொதுவாக அல்லாஹ் பத்தின நம்பிக்கை, அல்லாஹ் எப்படிப்பட்டவன்றதை கூட நாங்கள் சரியாக அறிந்து வைக்காத நிலை ஒன்று கூட பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, நான் என்ன பாவம் செஞ்சாலும் சரி, நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் இடத்துல கேட்டீங்கன்னா நான் மன்னிப்பேன். எவ்வளவு தடவை நீங்க பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அவ்வளவு தடவைக்கு நான் மன்னிச்சுட்டே இருப்பேன் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறேன். அல்லாஹ் தஆலாவுடைய அந்த மன்னிக்கும் தன்மை எங்களுக்கு தெரியும். முதல்ல நான் எவ்வளவுதான் பாவம் செஞ்சிருந்தாலும் என்ன அல்லாஹ் கைவிட மாட்டான், என்ன அல்லாஹ் தண்டிச்சிட மாட்டான், நான் அல்லாஹ்விடத்தை மன்னிப்பு கேட்டு மண்டாட்ட நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன மன்னிப்பான் என்ற ஒரு உறுதிப்பாடும் அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த நம்பிக்கை அது உறுதியா இருக்கிறது. அது சாதாரண ஒரு புலிஸ்காரனை போய் கெஞ்சிரமாக இருக்க கூடாது. சில நேரம் விடுவான், சில நேரம் விட மாட்டான், அப்படி வந்துடக்கூடாது. ஈமான் எப்படி இருக்கணும், என்னுடைய ரப்பிடத்தை ரப்ப விட்ட நான் வேற யார்கிட்ட போய் கேட்கிறது, என்னுடைய ரப்பிடத்துல நான் போய் கேட்கணும்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ் தஆலா என்ன மன்னிப்பான், அல்லாஹ் தஆலா மன்னிக்க விட்ட நான் நாசம் அடைஞ்சிருவேன் என்ற பயத்தோடையும், அதே போல அல்லாஹ் மீது உள்ள அந்த அபரிமிதமான நம்பிக்கையோட எங்களுடைய அந்த பாவம் வெற்றி கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல இந்த அல்லாஹ்வுடைய பயத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அதாவது மறுமை நாளுடைய பயங்களை பற்றி ஒரு மனுஷன் ஒழுங்கா விளையாடுன்னு சொன்னா எப்படி பண்ணுவான்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பார்க்கையில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு இறை நம்பிக்கையாளர், அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு மனிதர், அவர் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பற்றி நன்கு அறிந்தவராக இருப்பார் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா கபூர்ல எப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கின்ற விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விதமான ஹதீஸ்களை விளக்குறாங்க, கபூர்ல எப்படிப்பட்ட தண்டனைகள் இருக்கிறது, அதே போல மஹ்ஷர்ல நடக்கக்கூடிய தண்டனைகள், அதை பத்தின விவரங்கள் குர்ஆனிலே ஹதீஸ்களில் எங்களுடைய அதை எடுத்து பார்த்தோம்னா பல வகையான தண்டனைகளை பற்றி அதுல வருது. அதே போல அதையெல்லாம் தாண்டிய தண்டனை
நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகள். இந்த தண்டனைகளை எல்லாம் பற்றி ஒரு மூமின் சரியா அறிவான்னு சொன்னால் அவன் சொர்க்கத்தை ஆசைப்படவே மாட்டான். அவன் என்ன நினைப்பானா, இந்த நரகத்தை விட்டு பாதுகாத்துட்டா போதும். ஏன்னா அவ்வளவு பெரிய தண்டனை, அது யாராலும் தாங்க இல்லாத தண்டனை, நினைச்சு கற்பனை கூட பண்ண இல்லாது. அப்படிப்பட்ட தண்டனை இருக்கிற ஒரு மூமின் என்ன செய்வான்னு சொன்னால், சொர்க்கம்ன்றது அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு. அதை எந்த கண்ணும் பார்த்திருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது, எந்த உள்ளத்தாலே சிந்தித்திருக்க முடியாத ஒரு பரிசு அல்லாஹ் தாரன்றான். அதை ஒவ்வொரு மூமினும் ஆசை வைக்கணும், அதை நோக்கி தான் நாம பயணம் செய்யணும். ஆனால் இந்த நரகத்துடைய வறுமையுடைய வேதனை அதை கூட மறைச்சிருப்பான். அவ்வளவு பெரிய ஒரு ஹார்ட் டைம் கொண்டு இருக்குது. இந்த நிலையை தான் ஒரு மூமின் விரும்பான, எப்படியோ நரகத்திலிருந்து பாதுகாத்துட்டா போதும், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து எப்படியோ நான் தப்பிச்சுட்டா போதும் என்றுதான் ஒரு மூமின் நினைப்பான் என்ற விஷயத்தை சொல்றாங்க. அதே போல ஒரு இறை மறுப்பாளன், அல்லாஹ்வை நம்பாதவன், அல்லாஹ்வுடைய கருணையில நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் அவன் என்ன நினைப்பான்னு சொன்னா, அல்லாஹ்விடம் உள்ள இந்த கருணையை பற்றி அவன் தெரிஞ்சிருந்தான்னு சொன்னான், அல்லாஹ் இவ்வளவு இறக்கம் உள்ளவனா, அல்லாஹ் இவ்வளவு கருணை உள்ளவனா என்று தெரிஞ்சிருந்தன்னு சொன்னால் அவன் சொர்க்கத்தை பற்றி, அதாவது அவன் சொர்க்கத்தை பற்றி நிராசை கொண்டவனாக இருந்திருக்கவே மாட்டான். அவன் எப்படி இஸ்லாத்துக்கு வந்திருப்பான், அவன் எப்படி இஸ்லாத்தை பின்பற்றி இருப்பான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கருணை அதான் அவன் விளங்கினான்னு சொன்னால் அவன் நிராகரிப்பவனாக இருந்திருக்க மாட்டான், அவன் சொர்க்கத்தினுடைய ஆசை வைக்காதவனாக இருந்திருக்க மாட்டான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அல்லாஹ்வுடைய கருணை நாங்கள் விளங்கி வச்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கருணை அவனுடைய கோபத்தை மிஞ்சிருச்சு. அவன் கோபப்படுவான்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துன்னு சொன்னால் அதுக்கு கோபம் இந்த உலகமே அழிந்திருக்கும். அவ்வளவு அநியாயம் நடக்குது அல்லாஹ்வுடைய பூமியில் இருந்து கொண்டு, முஸ்லிம்களாலையும் முஸ்லீம் அல்லாதவர்களாலும் நடக்குது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய கோபத்தில் நின்று கருணை மிஞ்சி விட்டது என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த கருணையை நாங்கள் விளங்கிக்கணும். அல்லாஹ் தஆலா என்ன மன்னிச்சிருவான், அல்லாஹ் தஆலா என் மீது கருணை காட்டுவான். அதற்கு ஒரு முக்கியமான வழியில அல்லாஹ்விடத்தில் மன்றாடுறது, அல்லாஹ்விடத்தினுடைய பாவங்களை சமர்ப்பிப்பது, நான் பாவம் செய்யறதை விட்டு பாதுகாத்து போய் தேர்றது, அல்லாஹ்விடத்துல நான் செஞ்ச பாவத்துக்கு என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தை அழுது தொழுது நாங்கள் துஆ கேட்போம்னு சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் மன்னித்துருவான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரும் அமல்களுக்கு சொர்க்கம் போக இயலாது. நாங்கள் எவ்வளவுதான் அமல்கள் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவத்தை மன்னிக்காம விட்டுட்டான்னு சொன்னார், அவன் கருணை பார்வை பார்க்கலன்னு சொன்னால் எல்லாருமே அழிந்து விடுவோம், எல்லாருமே நரகவாதிகளாக ஆகிவிடுவோம் என்ற விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி நானா இருந்தால் அல்லாஹ்வுடைய கருணையில தான் சொர்க்கத்துக்கு போயிடுது என்ற விஷயத்தை சொல்றாங்க. ஆகவே நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்க பாவம் செய்யாத மக்களை கூட இருந்துடக்கூடாது. எனக்கு தெரியும் நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பேன், நான் எவ்வளவு பாவம் செஞ்சு கொண்டிருக்கின்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு தொழுது முடிஞ்சு கூட கொஞ்சம் நேரம் அதுக்காக பண்றதுக்கு டைம் இல்லை. தொழுகைக்கு பின்னால கூட ஒரு 2 நிமிஷம் எடுத்து, ஒரு 5 நிமிஷம் எடுத்து அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் மன்றாடி என்னுடைய பாவத்தை நான் இறக்கி வச்சிடணுமே, நான் பாவம் செஞ்சுட்டேனே, அல்லாஹ் மன்னிக்காட்டி நான் மாட்டிக்கொள்வேனே என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை பார்க்கணும். அது போல பல நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நேரத்தில் நீங்க துஆ கேளுங்க, அல்லாஹ்வோட ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நேரங்களை தேர்ந்தெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவில் 3/4 கடைசி நேரத்தை அல்லாஹ் தஆலா கீழ்வானத்துக்கு கேட்கிறான், என்னிடத்தை பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, நான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றேன் என்ற விஷயம் கேட்கிறான். இந்த மாதிரி எங்களுடைய பாவத்தை இறக்கி வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோமா, எங்களோட பாவத்துக்காக நாங்கள் எழுந்து நின்று அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, நீ மன்னிக்கலன்னு சொன்னா நான் நஷ்டவாளியில போயிடுவேன் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இஸ்லாத்தை பின்பற்றுவது என்று ஒரு சில கடமைகளை மாத்திரம் செய்துவிட்டு எங்களுடைய பாவங்கள் அப்படியே மறைஞ்சிருக்கிற விஷயத்தை எண்ணிக்கொள்ளக்கூடாது. எப்படியோ மறுமை வரைக்கும் இந்த சரியான மார்க்கத்தை போய் சேரணும், மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்தை சேரணும்னு சொன்னால் என்னென்ன வழிகாட்டுதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்களோ அதை செய்யணும். அதே போல பாவ மன்னிப்பு கேட்கிறவரை மட்டும் நின்று விடாமல் பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்கணும். அதே போல அதிகமாக நன்மையான காரியங்களை செய்யணும் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. மனிதன் அடிப்படையில பாவம் செய்வாங்க, பாவம் செஞ்சால் அதிகமான நன்மைகளை நீங்க செய்யணும் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 11வது அத்தியாயம் 114வது வசனத்துல சொல்றது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, நன்மைகள் தீமையை அழித்து விடும். நன்மையான காரியங்களை நீங்க அதிகமாக செய்யற நேரத்துல அந்த நன்மை தீமையான காரியங்களை அழித்து விடும் என்ற விஷயத்தை சொல்றாங்க. இதுக்கு பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கூட சில சம்பவங்களை பார்க்கிறோம். நபி அவர்களிடத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பார்க்கிறோம். நபி அவர்கள் ஒருத்தர் வாரார்,
வந்து சொல்றாரு, யார ரசூலுல்லாஹ், நானும் தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை செஞ்சுட்டேன் யார ரசூலுல்லாஹ் என்று சொல்றேன். நேரம் பார்த்து தொழுகைக்குரிய நேரமா இருக்குது. தொழுகை நடந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அவர் சொல்றாரு, நான் இப்படி தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை செஞ்சுட்டேன் யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்ற நேரத்துல நபி அவங்க கேட்கிறாங்க, நீ எங்களோட சேர்ந்து தொழுதீங்களா, எங்களோட சேர்ந்து தொழுதீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஓ யார ரசூலுல்லாஹ், நான் சேர்ந்து தொழுதேன் என்று சொல்ற நேரத்துல அந்த தொழுகை உங்களுடைய பாவத்தை அழித்து விடும் என்று சேர்த்து சொல்றாங்க. நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்யற நேரத்துல அந்த நன்மையை கொண்டு அல்லாஹ் தஆலா தீமையை அழித்து விடுவார். இது போல பல சம்பவங்களை பார்க்கிறேன். நீங்க நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்யுங்க என்றதுக்கு நபி அவங்க சொல்லி காட்டக்கூடிய செய்திகளை பார்க்கணும். அதே போல இன்னொரு செய்தி தான், நாங்க இப்படி எங்களுடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோமோ அதே போல எங்களுக்கு சில மனிதர்கள் சில நேரம் தீங்கு செஞ்சிருப்பாங்க. நாங்க இப்படி அல்லாஹ் எங்களை மன்னிக்கொண்டு விரும்புகிறோமோ அதே போல ஒரு மனிதனுக்கு நாங்கள் ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு அநீதியை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த மனிதன் மன்னிக்க பிறகு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எவ்வளவுதான் கையேந்தினாலும் அது அந்த மனிதனுக்குரிய ரைட்ஸ். நான் எக்ஸென்ட்ல ஒரு தீங்கில இருந்தேன்னு சொன்னா அந்த எக்ஸென்ட்ல மன்னிச்சாதான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்ற விஷயத்தை நாங்கள் அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்ப நாங்க ஒரு விஷயத்தை வளர்க்கணும், நாங்க ஒரு மனிதனுக்கு தீமை செஞ்சேன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட மன்றாடுறது புரிஞ்சு அந்த மனிதனுக்கு மன்றாடணும் ஒரு விஷயம். அடுத்த செய்தி என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கும் சில பேர் தீங்கு வைத்திருப்பாங்க, ஆனா அதை நாங்க மன்னிக்க மாட்டோம்னு சில இடங்கள்ல முடிவாக இருக்கும். சில குடும்பங்கள்ல கூட இந்த விஷயங்களை பார்க்கலாம். நாம நம்பிக்குள்ளால சகோதரிகளுக்குள்ளால சில பிரச்சனை நடந்திருக்கும். அது சொத்து பங்கிலோ இன்னும் பிற காரியங்கள்லயோ சில பிரச்சனை நடந்திருக்கும். அந்த கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், மௌத்தான கூட நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், உன்னை மையத்துக்கு கூட நான் வரமாட்டேன் என்று சொல்ற அளவுக்கு அதை மன்னிக்கிறதுக்கு தயாரான நிலையில அவங்க இல்லை. அந்த அளவுக்கு அந்த கோபத்தை வச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். ஆனா இது அவ்வளவு நல்ல ஹெல்தியான நிலை அல்ல. இது ஒரு நல்ல ஒரு மூமின் வந்து இந்த மாதிரியான நிலையில் இருந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அவதூறு சம்பவம். அந்த சம்பவத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சம்பவத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு அவதூறு பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அது நீண்ட காலம் அது வேற தொடர்ந்து போகுது, கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள். என்னன்னு தெரியாத அளவுக்கு மிச்சம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன நடந்துச்சு, இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சேன்னு அவங்களும் வருத்தப்படுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட குடும்பம் ஒரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், இன்னொரு பக்கம் என்னுடைய மகள் என்ற அடிப்படையில் அந்த குடும்பமும் கஷ்டப்படுது. இப்படிப்பட்ட நேரத்துல இது யாரு இந்த அவதூறு செய்த என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆன் மூலம் அறிவிச்சு கொடுத்துறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல எந்த குற்றமும் இல்லை, இது இவர்கள் செய்யப்பட்ட ஒரு அவதூறு என்று சொல்ற நேரத்துல இந்த அவதூறுல சில சஹாபாக்களும் ஈடுபட்டாங்க. இந்த அவதூறு பார்ப்பதுல சில சஹாபாக்களுக்கு அன்றைக்கு கசையடி வழங்கப்பட்டது. அதுல ஒரு சஹாபி தான் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் இந்த தவறை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகப்பட்டிருந்தாங்க. அப்ப அந்த நேரத்தில் அந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியவர். அவங்க தான் அவங்களை பராமரிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க தான் அவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க வந்து, இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டாரு. சாதாரண ஒரு அநியாயம் இல்லை, ஒரு பெண்ணின் மீது அவருடைய கற்புக்கு பாதகமாக ஒரு பழி சுமத்துறன்னு சொன்னால் அது எந்த ஒரு தந்தையுமே தாங்கிக்க மாட்டாங்க. நான் என் மனைவின்னு சொன்னா தாங்கிக்க மாட்டேன், என் தாய்க்கு சொன்னா தாங்கிக்க மாட்டேன், என்னுடைய மகனுக்கு சொன்னா எந்த ஒரு மனிதனுமே தாங்க மாட்டாங்க. அவ்வளவு கோபப்படக்கூடிய ஒரு இடம் தான் அது. யாருமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் உள்ள இடம் ஒன்று தான் அது. அப்ப அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க வந்து, மிஸ்தாஹ் நான் மன்னிக்க மாட்டேன், மிஸ்தாஹ் இதுக்கு மேல வந்து எந்த ஒரு உதவியுமே செய்ய மாட்டேன் என்று சொல்லி உதவியை தான் இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் நான் உதவி செஞ்சுட்டு இருந்தேனே, இப்படி ஒரு வேலை செஞ்சு போட்டாரு, என் மகளுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டாரே, மூமின்களுடைய தாயுடைய கற்புக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டாரே என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இவரை நான் மன்னிக்க மாட்டேன் என்ற விஷயத்தை, இவருக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல வசனத்தை இறக்குறாங்க. எப்படி சொல்றாங்க, வசதி படைத்த நீங்க இப்படி செய்ய வேண்டாம், இந்த மாதிரி சொல்ல வேண்டாம், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் விரும்பவில்லையா என்ற விஷயத்தை சொல்றாங்க. நீங்க அவங்களை மன்னிக்காம இருக்கிறது, நீங்க மன்னிச்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, அதை எப்படி மன்னிக்கிறது, எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிட்டாங்க, ஏழு புள்ளர கற்பு அது சாதாரண விஷயம் இல்லையே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி
கேட்காம நாங்க அப்படி கேட்போம் டக்குன்னு. அதை எப்படி விட்டு கொடுக்குறது? எவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டாரு, குடும்பத்துக்குள்ள இருந்து வேலை செஞ்சுட்டாரு, என்னுடைய உதவி எடுத்துக்கொண்டு இப்படி செஞ்சுட்டாரு என்றதான் எங்கட மைண்ட்ல ஓடும். எப்படியாவது மன்னிக்காம நாங்கள் புரிவாதம் இருந்து அந்த தண்டனையை சாதிச்சு காட்டணும் என்ற விஷயத்தை நாங்க பார்ப்போம். எங்கட குடும்பங்கள்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது. ஆனா அபூபக்கர் சித்திகளை என்ன யோசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்பா, இதுக்காக எதையும் இழக்க தயாரு, என்னுடைய உயிரை வென்றதுக்கான பல யுத்தங்களை கடந்து கொள்ள எதுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்க வேண்டும், நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும், இதுதானே ஒரு முன்னுடைய நோக்கம் என்று சொல்லி அவங்க அதே போல எப்படி அந்த அவதூறுக்கு முன்னால எப்படி மிஸ்டாவதில் அவங்க பராமரிச்சு வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க அவரை பராமரித்து வந்தார்கள் என்ற சம்பவத்தை நம்ம பார்க்கணும். இதிலிருந்து நாங்கள் படிக்கணும். எனக்கு ஒருவர் மனிதர் என்ற ரீதியில எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள். நான் தவறை செய்யறது யாருக்கும் சொல்லல. அப்படி ஒரு அநியாயத்தையோ ஒரு தவறையோ செஞ்சுட்டாருன்னு சொன்னால் நாங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளணும். எதுக்காக? அந்த மனிதரை சந்தோஷப்படுத்துறதல்ல, அல்லாஹ் நிச்சயமாக அதனால என்னுடைய பார்த்து மன்னிச்சிடும். இன்னும் சொல்றாங்க, நபிகள் சொல்றாங்க, யார் ஒரு முஸ்லிமுடைய பாவத்தை உலகத்தில் மறைக்கிறாரோ அவருடைய பாவத்தை மறுமையில் அல்ல மறைச்சிடும். அப்ப நான் எப்படி யோசிக்கணும், எந்த ஒண்ணே வாயை திறந்துடக்கூடாது. எவ்வளவு ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிட்டு, எவ்வளவு கண்ணுக்கு முன்னாலே நடந்துருச்சு, அதை நான் சொன்னால் அல்லாஹ் தான் நாளைக்கு இடத்தை வெளியே காட்டணும். அதை நான் மறைக்கிறதால எனக்குள்ள எவ்வளவு விஷயத்தை நான் ஒழிச்சு வச்சுக்கிறேன் எனக்கு தெரியும், நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பேன்றது எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை அல்லாஹ் தால வெளியில காட்டிட்டான்னு சொன்னால் நான் எவ்வளவு கேவலப்பட்டு போயிருவேன் என்ற பயம் இருக்கும். அதே போல நான் இன்னொரு சகோதரனுடைய மானத்தை மறைக்கிறதுனால அல்லாஹ் தால நிச்சயமா என்ன காப்பாற்றுவான், அல்லாஹ் தால என்ன மறைச்சிருவான். நாளைக்கு எல்லாருக்கும் முன்னால மனுஷரோட நாங்க எவ்வளவு விஷயங்களை மறைச்சு வச்சிருப்போம். மனுஷர்ல முழு மனித சமுதாயத்துக்கு முன்னால இவரை பாருங்க, இவர் தான் இப்படி செஞ்சவர் என்று சொல்லி அல்லாஹ் தால காட்டினான்னு சொன்னா அதை விட கேவலம் எதுவுமே இருக்காது. அப்ப இதையெல்லாம் வழங்கி நாங்க என்ன செய்வோம், எப்பயுமே இன்னொரு மனிதனுடைய விஷயத்துல நாம மன்னிக்கிறதுக்கு தன்மையை வளர்த்துக் கொள்ளணும். அதே போல இன்னொரு மனிதனுடைய மான விஷயத்துல, இன்னொரு மனிதனை பகிரங்கப்படுத்தி அவரை கேவலப்படுத்துற விஷயத்துல ஒருபோதும் நாங்கள் அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது. அவர் தவறு செய்திருந்தால் அவருக்கும் அல்லாஹ்வுக்கு உரிய விஷயம், அதை போய் நான் இன்னொரு இடத்துல பேசக்கூடாது, அதை போய் இன்னொரு இடத்துல நான் கரைக்கப்படாது, அதை இன்னொரு இடத்துல போய் சொல்லக்கூடாது. சொல்லுவதனால் நான் பாவத்தை தான் தேடிக்கொள்வேனே தவிர அல்லாஹ்விடமிருந்து எனக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கணும் என்ற எண்ணம் என் உள்ளத்தில் இல்லை. இப்போ நாளைக்கு மன்னிச்சாலும் பரவாயில்ல, என்ன நடந்தால் பிரச்சனை இல்லை என்று நினைக்கிற அளவுக்கு தான் எங்களுடைய விஷயம் இருக்கும் என்ற விஷயத்தை விளைவிக்கணும். அதே போல இன்னொரு விஷயம் பார்க்க வந்து எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இந்த மனுஷன் எப்படியோ சொர்க்கத்துக்கு போயிடணும் என்ற அடிப்படையில் இந்த அமல்கள் விஷயத்துல அல்லாஹ்வுடைய கருணை விஷயத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இவை எப்படியோ சொர்க்கத்துக்கு போகணுன்ற அடிப்படையில் இந்த மார்க்கத்தை அமைச்சு வச்சுக்கிறாங்க. எந்த அளவு ஒரு ஹதீஸ்ல பார்க்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய ஒரு நன்மை, ஒரு நல்ல விஷயம் செஞ்சேன்னு சொன்னா அதுக்கு 10 முதல் 700 வரைக்கும் நன்மை தருவோம். ஒரு விஷயம் நான் செஞ்சிருக்கேன், ஆனா அதுக்கு 10 அல்லது 10 இருந்து 700 வரைக்கும் நன்மை தர. அதே நேரத்தில் ஒரு பாவம் செய்வார்னு சொன்னா ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் எப்படியோ ஒரு சொர்க்கத்துக்கு போயிடும். எப்படியோ நரகத்தில் விட்டு இந்த ஒரு நல்லடியார் பாதுகாக்கப்பட்டுள்ள ஒரு முஸ்லிம் நரகத்துக்கு ஒருபோதும் போய்விடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த அமல்கள் விஷயத்திற்கு பார்க்கணும். இன்னும் சொல்றதா இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு யுத்தத்துக்கு பின்னால சில கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை காணாம தேடுறாங்க. தன்னுடைய குழந்தையை காணாம தேடி அடைஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல மிச்ச கஷ்டத்துக்கு மத்தியில அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த தாய், கண்டுபிடிச்சதும் அந்த தாய் எப்படி சந்தோஷப்படுவார் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படியே அந்த குழந்தையை தன்னுடைய வயிற்றோடு அணைத்து அந்த குழந்தைக்கு அந்த தாய் பாடு ஊட்டுகிறாளே, இந்த தாய் இப்படி கஷ்டத்துக்கு மத்தியில சொந்த பிள்ளையை காணாம போய் தேடி பிடிச்சி அந்த இறக்கத்தோடு அணைச்சு கொண்டிருக்கிறாளே, இந்த பிள்ளைய அந்த தாய் நெருப்புல வீசுறதுக்கு விரும்புவாளா அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இந்த பிள்ளைய நெருப்புல கொண்டு போடுவாங்களா? அப்ப சஹாபாக்கள் சொல்ல, யாரும் சொல்ல ஒருபோதும் போட மாட்டாங்க, சும்மாவே பிள்ளைய போட மாட்டாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எதையுமே இழக்க தயாரா இருப்பாங்க, நெருப்பு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த தாய் வைத்திருக்கக்கூடிய அன்பை விட பல மடங்கு அல்லாஹ் தஆலா மனிதர்கள் மேல் அன்பு வைத்திருக்கின்றான் என்ற விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ் விரும்பல, நாங்க யாரும் நரகத்துல வேணும்ன்றது அல்லாஹ் தஆலா விரும்பவே இல்லை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறவங்க கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாலை
திடீர்னு பார்க்கிற நேரத்தில் அவருடைய ஒட்டகம் எதுவுமே இல்லாமல் போன நிலையில் இருந்தால் அந்த மனிதனுக்கு அந்த ஒட்டகம் அவருடைய பொருட்கள் எல்லாம் கிடைச்சதும் அவர் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அடைவாரோ. எங்களுக்கு தெரியும் பாலைவனத்துல எல்லாம் ஒட்டகத்தை இழந்துட்டேன்னு சொன்னா அவர் அவ்வளவுதான். அவர் அடுத்த அவருடைய மரண நிலைமையை தவிர வேற எந்த உதவியும் கிடைக்காது. அப்ப இவரும் படக்கூடிய சந்தோஷத்தை விட அல்லாஹ் தஆலா படமளவுக்கு சந்தோஷப்படுகிறார். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம் என்ற விஷயம் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொருவராக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மனிதர்கள் நாங்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் இருப்போம். தவறு செய்தும் இருப்போம், இன்னும் தவறு செய்து கொண்டுதான் இருப்போம். அந்த தவறுல ஒரு மூமி நீடிக்க கூடாது. இது முதலாவது விளைக்கொள்ள வேண்டிய விஷயம். தவறு செய்யறதுன்னு சொல்லி அது தவறு எந்தவித கணக்கும் இல்லாம அப்படியே நாங்கள் தவறு நீடிச்சிடக்கூடாது. ஒன்றாவது. அதே போல தவறு செய்யக்கூடிய நாங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதிகமாக எங்களுடைய பாவ மன்னிப்பு விஷயத்தில் அல்லாஹ்விடத்தை மன்றாடக்கூடிய விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போல அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாவம் செய்யறதை மிஞ்சி நாங்கள் நன்மைகள் செய்தோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை அந்த நன்மைகள் மூலம் அழித்து விடுவார் என்ற விஷயத்தை பார்க்கணும். அதே போல எங்களுக்கு ஒரு தீங்கு வைத்திருந்தால் நாங்கள் அதை மன்னிக்கக்கூடிய பண்புகளை வளர்த்துக் கொள்ளணும். ஈகோ என்ற அடிப்படையில அவர் ஒருபோது நான் மன்னிக்க மாட்டேன் என்ற ஒரு நிலையில் நாங்கள் ஒருபோது இருக்கக்கூடாது. இந்த பாடங்களை இந்த உமாவை நாங்கள் கற்றுக்கொள்வோம். எந்தெந்த விஷயங்களுக்கு அடிப்படையில அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அண்மையில் ஊடிச்சில் நடந்த ஒரு கிளி, ஒரு ஆர்மி போர்ஸை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கொலை செஞ்ச சம்பவம். இதுக்கு பின்னால யூகே பூராவில் முஸ்லீம்கள் மத்திய ஸ்பெஷல் நோட் நிறைய முஸ்லீம்களுடைய பள்ளிகள் உடைக்கப்பட்டு முஸ்லீம்களுக்கு பல பிரச்சனைகள் நடந்த சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த விஷயம் தொடர்பாக அண்மையில குரோலில கூட சில ஒரு குரான் டீச் பண்ணக்கூடிய ஒரு லேடியோட வீட்டுக்கு கூட முட்டை எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான சில வயலண்டான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே போல சில பெண்களை கூட இந்த மாதிரியான விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி முஸ்லீம்களுக்கான இந்த விஷயங்கள் நடக்குது. இதுல 2-3 விஷயத்தான் வழிபடும்போது முதலாவது அந்த செய்யப்பட்ட செயல், இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இஸ்லாத்துக்கும் அந்த செய்யப்பட்ட செயலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னு சொன்னால் இஸ்லாம் ஒருபோதும் ஒரு உயிரை கொலை செய்வதற்கு அனுமதிக்காது. உயிரை கொலை செய்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்க. சூரா மாயிதாவில் நாம் பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், யார் ஒருவர் ஒரு உயிரை அநியாயமாக கொண்டாரோ அவர் முழு மனித சமுதாயத்தை கொண்டவராக ஆகுவார். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் ஒருவர் ஒரு உயிரை காத்தாரோ அவர் முழு மனித சமுதாயத்துடைய உயிரை காத்தவராக ஆகுவார். இந்த பர்டிகுலர் செயலை பொறுத்தவரையில இஸ்லாத்துக்கு சம்பந்தப்படுத்தி அவர் சொல்றார். ஆனா இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் அதாவது அந்த ஆர்மி போர்ஸ் அல்லது இந்த வெஸ்ட் முஸ்லீம்கள் மீது செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் அதுல என்ன மாத்துக்கிறது கிடையாது. ஆனால் அதை ஒரு தனி மனிதனாக ஒவ்வொருத்தர் போடுறதுக்கு எந்த அனுமதி கிடையாது. இஸ்லாமிய ஆட்சியில தான் அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒவ்வொருத்தரும் நான் கத்தி எடுத்தவன் எல்லாம் கொலைகாரனாகக்கூடிய ஒரு செயல் இஸ்லாம் எந்த விதத்திலையும் அதை அனுமதிக்கக்கூடிய செயல் அல்ல. இது பெரிய ஒரு குற்றம் என்ற விஷயத்தை நாங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும். முஸ்லீம் அல்லாதவர்களோட நாங்கள் இன்டராக்ட் ஆகிறோம். இந்த நேரங்கள்ல பல நேரங்கள்ல இந்த டயலாக் போயிட்டு இருக்கு. அப்ப இதை பத்தின நாலேஜ் எங்களுக்கு இருக்கும். இஸ்லாம் இதை அனுமதிக்கணும். இஸ்லாம் இந்த மாதிரி ஒருத்தரை கொலை செய்வதை ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்கல. ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட முறையில இஸ்லாத்தினுடைய சட்டங்களை கையாள முடியாது. இஸ்லாமிய ஆட்சியிலிருந்து நிறைவேற்றப்படக்கூடிய சட்டங்களை இஸ்லாம் ஆட்சி இல்லாத இடத்துல செய்யல. அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக போகணும். அது ஒரு விஷயம். அதே போல இந்த சம்பவம் தொடர்பாக முஸ்லீம் அல்லாதவர்கள் இதுல எக்ஸ்ட்ரீம், எஸ்பெஷலி இடியர் போன்ற அமைப்பினர்களை சேர்ந்தவர்கள் இதுல எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. எங்கடா ஒரு சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்க எஸ்பெஷலி டாக்ஸி செய்யக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறோம். டாக்ஸில எல்லாம் இந்த டயலாக்ஸ் அடிக்கடி வரும். அப்ப அவங்க எங்கடா ஒரு வழியை இழுக்கிறதுக்குன்னு பார்ப்பாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பங்களை விட்டுக்காம நாங்கள் எங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளணும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நாங்க மாட்டிக்கொள்ளலாம். முதலாவது அவங்க இந்த மாதிரி கதைகளுக்கு வர நேரத்தில் நாங்கள் வேற விஷயத்தை நாங்களும் பதில் கொடுக்க போனோம்னு சொன்னால்
வேற ஃபித்னாக்களை உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு நிலை வரும். அதே போல எங்க ஒரு நடுநிலைமை போக்கூடும் இதை பற்றி பேசக்கூடியவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அதை பற்றி நாம பேச தயாராக தான் இருக்கும். முஸ்லீம்களாக இருந்தால் எங்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்ன போதனைகளை விதிக்குது, எப்போ ஒரு மனிதனுக்கு கொலை செய்யலாம் என்ற சட்டங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்லாம் அல்லாத ஒருத்தர் வந்து கேட்டா இப்படி ஒரு நடந்துருச்சு, இதுக்கு இஸ்லாமிய பத்தி என்ன சொல்றதுன்னு கேட்டா முஸ்லீம்களா இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் அல்ல. இஸ்லாம் இப்படி ஒரு போதனைகளுக்கு செய்யாது. இஸ்லாம் வந்து ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கென்ற ஒரு வழிமுறை வைத்திருக்கிறது. அந்த வழிமுறையில தான் இஸ்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு கொலை தண்டனை வழங்கும் என்ற விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். அதே போல பெண்களாக இருந்தாலும் நாங்கள் தனிய பயணங்கள் போறதுல இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொண்டு பெற்றாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல சில இடங்கள்ல நாங்கள் போய் பார்த்துக்கணும். ஆண்களை பொறுத்தவரையில எல்லா ஆண்களையும் பார்த்தது முஸ்லீம் வழங்காது, எல்லா ஆண்களையும் பார்த்தது முஸ்லீம் வழங்காது. அதே போல ஆண்களாக இருந்தால் எப்படியோ சமாளிச்சு வந்துடும். பெண்களுக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். தனியாக நீங்க போற இடங்கள்ல டவுனா இருக்கலாம், காம்பூச்சரா இருக்கலாம், இந்த மாதிரி இடங்களுக்கு போறதா இருந்தால் நம்மளுடைய கணவரோட போகணும். ஏன்னா வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணினது பின்னால நாங்கள் யோசிக்கிறதை விட கொந்தளிப்போட இருக்கக்கூடிய காலத்துல நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் சரியாக இருந்து கொண்டோம், நாங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்றது வந்து பெட்டரா இருக்கும் என்ற ஒரு அறிவுரை பெற்றுக்கொண்டு ஏன்னா அன்னையில குரோடியில நாங்கள் எதிர்பார்க்கல. குரோடியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக எங்களுக்கு ஒரு சகோதரி சொன்னதுக்கு பின்னால அந்த செய்தியை பேச வேண்டி வந்திருக்குது. அப்ப நடந்திருக்குது சம்பவம். குரோடியிலே இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்வோம். எதை கேட்டோம் அதன் அடிப்படையில் வாழ்வதற்காக எனக்கு உங்களுக்கு வாய்ப்பு